ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப் தான். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன வேலைன்றது பார்க்கலாம். இதில் வந்து 6/4/2025 இதுதான் டேட்ல ஆஃப் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 5/5/2025 வந்து லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க. 6/5/2025 அந்த பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டு. இதில் வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணணும். www.mhctngov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒன்லி இது ஆன்லைன் தான், எதுவுமே ஆஃப்லைன் கிடையாது. பேமெண்ட் முதல்ல தான் கேட்வே ப்ராசஸ்ஸு 500 சம்திங் வரும். இது வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. முன்னாடி தான் ஆஃப்லைனில் கொடுத்துருந்தாங்க, இப்போ ஆஃப்லைனில் கொடுக்கல. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் ஸ்கேல் ஆஃப் பே பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் வேகன்சியில் பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஆனரபிள் ஜட்ஜுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட்டு. இதுக்கு பே லெவல் பாருங்கள் 22. சேலரி வந்து 56,100 2,05,700 28 வேகன்சி கொடுத்துருவாங்க. அடுத்தது பிரைவேட் செக்ரட்டரி டு த ரிஜிஸ்டர் ஜெனரல், பே லெவல் 22. இதுவும் அதே சம்பளம் தான், ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு. பர்சனல் அசிஸ்டன்ட்டு ரிஜிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பே லெவல் 16, 36,000 1,34,000 வரைக்கும் 14 வேகன்சி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பர்சனல் கிளர்க்கு டு த டெபுட்டி ரிஜிஸ்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. பே லெவல் 10, 20,000 to 25,000. இதில் 4 வேகன்சி இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அண்ட் அக்சஸ் டு நம்பர் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் சொல்லி போட்டிருக்காங்க. இது குவாலிஃபிகேஷன் பாருங்க. ஏஜஸ் ஃபார் 1/7/2025 18 இயர்ஸ் ஆயிருக்கும்னு சொல்லிருக்காங்க. பார்ன் பிட்வீன் 1/7/2007 சொல்லிருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்க. 37 இயர்ஸ், 32 இயர்ஸ், 47 இயர்ஸ், 88 இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுதான் இதில் சொல்லிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தானே, எனி பேச்சுலர் டிகிரி, சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசின், எனி டிசிப்ளின் எது வேணாலும் இருக்கலாம். டிகிரி படிச்சிருக்கணும், அவ்வளோதான் அவங்களோட குறிக்கோள். நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டு, இங்கிலீஷ் டைப்பிங் ரைட்டிங், ஹையர் சீனியர் கிரேட் டைப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது பாருங்க, அப்ளிகேஷன் ஃபீ எக்ஸாமினேஷன் 200, 1200, 1200, 1800. மோட் ஆஃப் செலெக்ஷன் காமன் ரைட்டன் எக்ஸாம், குவாலிஃபையிங் நேச்சர், ஸ்கில் டெஸ்ட், வைவா வைஸ். ரைட்டன் எக்ஸாம் வந்து 150 மினிட்ஸ், மேக்ஸிமம் 150 மார்க்ஸ், 2 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் அண்ட் டேபிள்ஸ் பிலோ. ஆப்ஜெக்டிவ் டைப்பு, டிஸ்கிரிப்டிவ் டைப்பு ரெண்டுமே இருக்கு. ஓஎம்ஆர் ஷீட் மொதல் எக்ஸாம், ரெண்டாவது எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு எழுதணும், ஹேண்ட் ரைட்டிங். இதில் என்னென்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க.